Welcome to Google Families PC Similar Part 2 gameplay தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன தடவை டுட்டோரியல் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் எக்ஸாம்பிள் லோடிங் கேமுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளில் ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க 1.8.0. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை, கிளாசிக்கும் 1.7.0 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கிளாசிக்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். கிளாசிக்கில் வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. கிளாசிக்கில் அதேமாரி தான் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க கைஸ். ரைட் சைடில் ஒரு ஹேமர் அண்டு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்ப்யூட்டர் ஆன் ஆகிட்டு ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர். ஓகே கைஸ், இப்போ வந்து முதல்ல இருக்கிறது ஆப்ஸ் டவுன்லோடு. நம்மளுக்கு இது இருக்கும்ல, அது என்ன, நம்ம ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ளே ஸ்டோர் மாரி இது சும்மா கொஞ்சம் ஆப்ஸ் தான் இருக்கும். ஆப்ஸ் டவுன்லோடு. இது வந்து என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் இருந்தால் போடுறேன். இது வந்து செட்டிங்ஸ் முழுவதுமே. யூசர் முதல்ல டக்குன்னு வந்துச்சுல ஸ்டார்டிங் கம்ப்யூட்டரில். இப்போ நான் கூகுள்னு போட்டுக்கிறேன். கூகுள் யூசர் நேம், பாஸ்வேர்டு 1 2 3 4 5 போட்டேன் கைஸ். இப்போ பேக்ரவுண்டு நம்மளுக்கு பிடிச்சது வச்சுக்கலாம். ஓகே, முடிச்சு கைஸ். இது வந்து யுவர் ஸ்கோர் ப்ராசர் எவ்வளோ இதாக இருக்குது, கிராஃபிக்ஸு, இது ஸ்டோரேஜ் டோட்டலாக இங்கே காமிக்கும் நடுவில் சென்டரில். அப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ, ப்ரௌசர் வேணும்னா ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு வச்சுக்கோங்க, ப்ரௌசர் மேலே கிளிக் பண்ணலாம், அது ரெட் சேவாகவும். ஓகே கைஸ், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இன்ஸ்டால்ட்டு ஒரு ஆப்ஷன் காப்பிக்கும். நீங்கள் இன்ஸ்டால்ன்ட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணோம், அதே டிக்கான இதை திரும்பி நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அன்இன்ஸ்டால்னு ரெட் கலரில் காமிக்கும். அந்த அன்இன்ஸ்டால் எது பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். சிம்பிள் மெத்தட் இருந்துச்சு. ஓகே கைஸ், அதான் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் டவுனிங். அப்புறம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்கன்னா, இது சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் அண்டு ஏசி ரிமோட்டில் தான் ஓப்பன் பண்ணணும். இங்கே அந்த ரிமோட்டு இங்கே தான் இருக்குது. கடைசி நம்ம கிட்டக்க போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம குறைச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ எக்ஸாம்பிள் 1.7.0 தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த 1.7.0வில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு அலமாரி, அதேமாரி தான் ஃப்ரிட்ஜ், அப்புறம் சைடில் ஒரு சிபி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டஸ்ட்பின், ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதுலேயும் அப்படி தான் கைஸ், இந்த கம்ப்யூட்டர்லேயும் அப்படி தான், அந்த கம்ப்யூட்டர்லேயும் அப்படி தான். இந்த பிசி சிமிலர் கேம்ஸில் இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் இல்லை, அதனால் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ இதுக்குன்னு போடுறேன். இப்போ நான் என் பேரை போடுறேன் பாருங்க, இல்லையா?
ஓகே, ஒருத்தவங்க பேர் போடுறேன். வரல பாருங்க அதுதான். இதேமாரி ஆகுது. அப்புறம் வந்து செட்டிங்ஸ் மாரி இருக்குது பாருங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க, வந்துட்டு வரும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நோ ரொட்டேட் டர்ன்ஸ். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொட்டேட்டே ஆகாது, ஒரே இடத்துல தான் நிற்கும். இதை பாருங்கள் வேணும். கீழே போட்டோன்னா தான் உருண்டு விடுச்சு. நம்ம கை வச்சிட்டு இருந்தப்போ அப்படியே தான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்து டூல் கல்ட்டுறது எல்லாத்தையும் கொட்டிட்டேன்னா சரிங்க. இதுலேருந்து கழட்டும். இப்போ இந்த கண்ணாடியை கழட்டலாம். நம்ம அந்த ஆப்ஷன் வைக்காமல் கழட்ட முடியாதுங்க. பாருங்க எடுக்கும் இல்லையா, அதுதான். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அதை இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டக்க பார்ப்போம், கிட்டக்க இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளஸ் மைனஸுக்கு வரேன். எவ்வளோ தூரமாக இருக்குது இந்த ஏசியெல்லாம். இப்போ நான் இது பண்ணிட்டேன், கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கா, அதுதான் அது. அப்புறம் அந்த ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னன்னு எனக்கே தெரில காய்ஸ். சிக்ஸ்த் ஆப்ஷன் வந்து எனக்கு ஓகே காய்ஸ், 5th 6th எனக்கு தெரில. அதனால் நம்ம டேரெக்டாக 7th ஆப்ஷன் போயிருக்கோம். இப்போ 7th ஆப்ஷனை ப்ளே பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் ஒரு இது மாரி ஆகுதா. இது வந்து அதுக்கு ரெண்டுத்துக்கும் கனெக்டடு. இப்போ நம்ம ஒரு 4-5 கம்ப்யூட்டர், ஒரு 5 மானிட்டர் குமிச்சு கிடக்கு. இதில் நம்ம எப்படி இதோட இதுன்னு கண்டுபிடிப்போம்? ஆன் பண்ணுறதை விடுங்க, அது மிஸ்டேக்காக இருக்குது. அந்த சமயத்தில் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் அமுத்துறீங்கன்னு வச்சுங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இந்த இது வரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம 1.8.0 நியூ அப்கிரேட் வந்திருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த நியூ அப்கிரேடில் என்னென்ன வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்இடி டிஸ்பிளே ஏதோ இருக்குது பாருங்க. இப்போ நான் தூக்குறேன், இது எல்இடி டிஸ்பிளே. இது வந்து கம்ப்யூட்டர் இது நம்மளுக்கு சேர் கொடுத்துருக்காங்க, சேர். அப்புறம் வந்து அதே தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். வெல்கம் டு பிசி சிம்லர் 1.8.0 அந்த இடம் நியூ பிளேஸ். அப்புறம் அதே மாதிரி டஸ்ட்பின்னு இங்கே 2 இது. அப்புறம் ஒரு பிரிண்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க, அது சனியாக செட்டு. அப்புறம் ஒரு டஸ்ட்பின், 2 பேனர், அப்புறம் ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசி பாக்ஸ் அண்ட் லைட். இதில் தான் காசு கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. நான் எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இவ்வளோதான் காசு இதில். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம லோடிங் கேம் அது சிம்பிளாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ கிரியேட் இம்போர்ட் ரிட்டர்ன்ட்டு அப்படி இருக்கா, நம்ம கிரியேட் கொடுத்தா உள்ள வெளில. இதில் நம்மளுக்கு என்ன இது என்ன சொல்கிறது, மிடில் ஸ்டோராக இருக்கணுமா, இல்லை நல்லா லாங்காக இருக்கணுமா, இல்லை பில்டு ஸ்டோர்லி இருக்கணுமா, இல்லை ஃப்ராக்சர், இதில் ஏதாச்சும். இப்போ நான் ஏதாச்சும் ஃப்ராக்சர் கொடுத்துருந்தேன், அது வச்சு அவ்வளோதான். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதே மாதிரி தான். இதில் வந்து நம்ம மேலே தான் லிஃப்ட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கே தான் வரும் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு அப்புறமா குறிப்பிட்ட காசு அப்படியே அவங்களே கொடுத்துருவாங்க.
நம்ம இப்போ இது பண்ணுறேன்ட்டு. அதுக்கு மேலே வேணும்னு வச்சுங்க அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் அதை போட்டு லேர்ன்னு இருக்கும். லேர்ன் வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி அமுத்தி இது பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.